ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கொஞ்ச நேரமாவது இந்த வீடியோவை பாருங்கள். அது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது உண்மைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேத்துக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு இந்திய குடிமனுக்கும் உள்ள ஒரு கடமையாக நினச்சி நீங்கள் இதை செய்யுங்க. நான் என்றைக்குமே என் சேனலில் இதுவரை இல்லை எல்லா வீடியோ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவும் நான் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோன்னு கேட்கவே மாட்டேன். நீங்களாக பிடித்து நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இவ்வளவு சப்ஸ்கிரைபர். ஓகேவா? அப்போ எனக்கு நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சி நீங்க வந்தீங்கன்னா என் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைபரா இருந்துக்கோங்க. அதுதான் என்னோடது. தவிர நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸா நிர்பந்தம் பண்ணியோ இல்லாட்டினா சொல்லியோ நான் வந்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணுங்கிற என் மனசுல கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண சொல்றது அவ்வளவு முக்கியமான விஷயம். அதனால நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Hi friends, welcome back to SJ Tamil Nadu செய்திகள் and நான் உங்கள் SJ. If any of you imagine, anybody in the country imagines what happens when your bank account, your ATM card, your entire financial identity is erased, right? You can imagine if it is done to a family, the family will starve to death. If it is done to a business, the business will be crippled. Right? This is what has been done to the Congress party 1 month back. All our bank accounts have been frozen. We can do no campaign work. We cannot support our workers. We cannot support our candidates. Our leaders cannot fly from one part of the country to the other. Forget fly. They can't take a railway train. And this has been done literally 2 months before. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ராகுல்ஜி பேசுகிறது. இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது ஃபுல் வீடியோவும் இந்த லாஸ்ட்டில் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். பார்க்குறோங்க, அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அயோக்கியத்தனமான மோடி அரசு என்ன பண்ணியிருக்காங்கிறது நீங்களே பாருங்கள். இப்படியாப்பட்டது எந்த ஒரு நாட்டிலையும் நடைபெறாது அப்படின்னு சொன்னால், இப்போ நடைபெற்றிருக்குன்னு சொன்னாலே இப்போ பாகிஸ்தானில் வேணால் நடைபெற்றிருக்கலாம். அதான் இவன் சொல்கிற ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு எதிராக செய்கிற ஃபுல்லாக பாகிஸ்தானை பார்த்தா செய்யறானாங்கிறது வந்து ஒரு டவுட். இப்படியாப்பட்ட ஒரு அரசு எங்கேயுமே இருக்காது. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, கடந்த மாதமே வந்துகிட்டு கிட்டத்தட்ட 1 மாசமா 1.5 மாசத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியோட மெயின் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்துகிட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல காசு போட முடியாது, காசு எடுக்கவும் முடியாது. பலாயிரம் கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேல அதுல வந்துகிட்டு காசு இருக்கும். அதை வச்சுதான் இந்த எலெக்ஷனுக்குள்ள எல்லா ஒர்க்கும் செய்யணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வச்சுதான் அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா எப்பவுமோ உள்ள 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு மேட்டரை காமிச்சு வெறும் 14 லட்சம் ரூபாய்க்கு வேண்டி இந்த அக்கௌண்ட்டை வந்துகிட்டு இவன் பிளாக் பண்ணி வச்சிருக்காப்ல. ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, ராகுல் காந்தி என்ன சொல்றாப்ல, நம்மளோட ஒரு தனி மனிதனின் பேங்க் அக்கௌண்டோ ஏடிஎம்மோ பேங்க் டேட்டாஸோ எரேஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதை முடக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க வேண்டியிருக்கலாம். தூக்கு போட்டுல தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாப்ல. இதே ஒரு பிசினஸ் போச்சுன்னா, பிசினஸ் அக்கௌண்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த பிசினஸே போச்சு. இப்படிப்பட்ட இதுல காங்கிரஸ் கட்சியோட இதை செஞ்சிருக்காங்கன்னா எல்லா இடத்துலயும் முறையிட்டாங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரை கண்டுக்க மாட்டேங்காங்க. இதோட எசென்சியாலிட்டி, இதோட ஒரு அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதோட தேவை அத்தியாவசியம் என்ன அப்படிங்கிறத வந்துகிட்டு அவங்க கண்டுக்க மாட்டேங்காங்க. ஒரு கூலா எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு டெமோக்ரஸியா? ராகுல் காந்தி கேட்கறப்ப உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒரு சீட்டு எடுப்பேன்னு வாய் கிளிய சவடாலா பேசுன எதுக்கு நீ எதிர்கட்சியோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு முடக்கி வச்சிருக்க? அப்ப உனக்கே பயம் இருக்கு, கிடைக்காது, ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீ தோத்துருவங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த அக்கௌண்ட் இது எல்லாமே விட்டுட்டான்னா, காங்கிரஸ் கட்சிக்காரன் விளம்பரம் பண்ணி மக்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம் கூட ரீச் ஆயிட்டானா அவன் ஈஸியா ஜெயிச்சிருவான். நீங்க ஈஸியா தோத்துருவீங்க. அந்த ஈஸியா தோக்கிறத கொஞ்சம் கஷ்டமா நம்ம வந்துகிட்டு ஒரு டஃப் கொடுக்கலாங்கிறதுக்காக நீ பண்ணி வச்சிருக்க. ஆனா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் மனசுல என்ன பதிஞ்சிருக்கோ அதுதான். நீ என்ன பண்ணாலும் சரி விளையாட்டம் இதை வந்துகிட்டு மக்கள் எப்பவுமே ஆள் மனசுல பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் ஓட்டு போடுவாங்க. நீ கொடுக்குற காசை வச்சுட்டு ஓட்டு போட மாட்டாங்க. கிட்டத்தட்ட நீ ஒரு 13,500 கோடி ரூபாய், 13,000
30,000 கோடி ரூபாய் வந்துகிட்டு தென் மாநிலத்தில் வந்துகிட்டு இறக்க போறீங்க. கருப்பு பணமே வந்துட்டு இறக்க போறீங்க. இறக்க போறது ஒரு டீம், அதுவும் தெரியும். அதுவும் நம்ம இதுல அடுத்த ஒரு வீடியோ வருது. அப்படி நீ இவ்வளவு கோடிக்கணக்கான அமௌண்ட்டை நீ இறக்கி நீ காசை கொடுத்து ஓட்டு வாங்க பாக்குற நீ எதிர்கட்சியோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி நீ பண்றது எந்த வகையில நியாயம்? இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓட விட்டுட்டு இவன் தான் முதல்ல வருவான்னு தெரியும், அடுத்த வர்றவன் ரெண்டாவது, இப்ப ரெண்டாவது வர்றவன் முன்னால வரணும். அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இவன் முதுகுல ஒரு 10-50 கிலோ கல்லை கட்டி விடுறான், அது இழுத்துட்டு போட்டோம், அது இழுத்துட்டு எவ்வளவு விடுவான்? அந்த மாதிரி இதுவா நடுநிலை, இதுவா சமத்துவம்? இது பேரே இங்க வந்து தமிழ்நாட்டுல கையாலாகாத தனம் அப்படிமாப்ல. தொட நடுங்கி மோடி, உனக்கு தொட நடுங்குது, நீ தொட நடுங்கியே தான். அதனால தான் இந்த மாதிரி வேலை பண்ற. எதுக்காக? எதிர்கட்சி அக்கௌண்ட்டை வந்து நீ பிளாக் பண்ற. நீ அப்படியே நீ பண்ணிருந்தானா முன்னாலே பண்ணிட்டு அவங்களுக்கு டைம் கொடுத்து அதை வந்துட்டு கிளியர் பண்ணி எலெக்ஷனுக்கு கரெக்டா முன்னால ஒரு 2 மாசம் முன்னால நீ பண்றேன்னா நீ எவ்வளவு கன்னிங்னஸ் நீ செய்யற. இதைத்தான் மக்கள் அவங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். ஒரு சேனலும் மெயின் மீடியாஸ் எதுவுமே இதை வந்துகிட்டு போக்கஸே பண்ணல. ஒரு இடத்துல வந்துகிட்டு நான் ஒரு நியூஸ் படிச்சேன், அதாவது மோடி முடிவு பண்ணுவாராம் எந்த நியூஸ் நல்லது எந்த நியூஸ் கெட்டதுன்னு. எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊடகம் போயிட்டு இருக்கு. ஊடக பிரார்த்தனை, கெட்ட வார்த்தையை திட்டதான் மனசு வருது. இருந்தாலும் நம்மளோட ஒரு டிக்னிட்டி, நம்மளோட ஒரு தரம் நம்ம பார்த்து நம்ம விட்டு வச்சிருக்கோம். இந்த கேடு கெட்ட தனத்துக்கு இதுக்கெல்லாம் வேற அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல சொல்லுவாங்களா, அதை செஞ்சுட்டு போயிடலாம். போறா மானங்கட்ட பயவுல. நீ என்ன பண்ணால, நீ வந்து என்ன பண்ணாலும் உன்னால முடியாது. நான் தான் சொல்றேன், யூபி பீகார்ல உன்னால எந்திரிச்சு வர முடியாது. நீ ஜெயிச்சு வர்றேன்னா அது முழுக்க 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 இவிஎம் டேப்பரிங் தான். ஓட்டு போட்ட பிறகு ரூமை திறந்து நீ வந்துகிட்டு இவிஎம் மிஷின்ல வந்துகிட்டு டேப்பரிங் பண்ண போற, நீ வந்துகிட்டு ப்ரோக்ராம் பண்ண போற. அதை மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. அப்படித்தான் உன்னால ஜெயிக்க முடியுமே தவிர மக்கள் ஓட்டு போட்ட வர மாட்டாங்க. இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் போயிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா, உங்க இதுல வந்துகிட்டு நீங்க ஓட்டு போட்ட மெஜாரிட்டியா நாங்க எல்லாரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டோன்னு தெரிஞ்சு நல்ல மெஜாரிட்டியில ஜெயிக்கிற இடத்துல தாமரையோ மத்த ஏதோ அவங்க சம்பந்தமான ஏதோ ஒன்று ஜெயிச்சிருக்குன்னா நீங்க எல்லாரும் போயிட்டு அங்குள்ள நீதிமன்றத்தையோ இல்லாட்டினா இதே முற்றுகை, எலெக்ஷன் கமிஷன் இதையோ முற்றுகிடுங்க. முற்றுகிட்டு எல்லாரும் ஓட்டர் ஐடியா இருப்போங்க, நான் போட்ட ஓட்டு இதுதான், நாங்க இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கோம், ஒவ்வொரு வேட்பாளர் எடுங்க, நாங்க இவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அப்ப எங்க என் ஓட்டு? நீ அடுத்த கேம்பெயின் அப்படியே தான் நடத்த வேண்டியிருக்கும். எங்க என் ஓட்டுங்கிற ஒரு கேம்பெயின் நடத்த வேண்டிய அளவுக்கு போயிடும். அப்பதான் இந்த இவிஎம் வார்த்தையில வந்துகிட்டு நம்ம வந்துகிட்டு நிறுத்த முடியும். ஏன்னா இவன் இவிஎம் ஒழிச்சிட்டு இவன் வந்துட்டு பேலட்ல வந்துகிட்டு கொண்டு வர மாட்டான். நல்லாவே தெரியும், எந்த இதுவுமே இல்லை. அந்த சீரியஸ்னஸ் வந்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்துகிட்டு ஏத்துக்க மாட்டேங்காப்ல, அதை கண்டுக்க மாட்டேங்காப்ல. அந்த நிலைமையில தான் சுப்ரீம் கோர்ட் கூட இருக்கு. இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையா இருக்கணும், இது வந்துட்டு முக்கியமான எதிர்க்கட்சி செஞ்சாப்லையா எவன் கேட்கான், செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம தான் எதிர்க்கணும். இதெல்லாம் நம்ம தான் வந்துகிட்டு சத்தம் போடணும். ஒவ்வொரு பிஜேபி காரன் வந்துட்டு ஓட்டு கேட்க வரும்போது திருப்பி கேளுங்க, நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டானா, நீ தான் 400 சீட்டுக்கு எடுப்பேன்னு சொல்லிட்டானா, இப்ப என்ன புடுங்கிறதுக்காக நீ வந்துகிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை அக்கௌண்ட் பிளாக் பண்ணி வச்சிருக்க. கோடிக்கணக்கான துட்டு இருக்கு, அவனுக்கு வந்துட்டு விளம்பரம் பண்ணணும், அவனுக்கு வந்துட்டு அங்க உள்ள ஒவ்வொரு தலைவரும் வந்துகிட்டு டிராவல் பண்ணணும், அதுக்குள்ள செலவு இருக்கு. எவ்வளவு செலவு இருக்கு ஒரு எலெக்ஷன்? எலெக்ஷன் கமிஷனே வந்துகிட்டு முடிவு பண்ணிருக்கோம் 1 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு வந்துகிட்டு யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு, அதே 520 கோடி ரூபாய் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, முக்கியமான ராகுல்ஜியா இருக்கட்டும் மத்தவங்க எல்லாம் வந்துகிட்டு ஹெலிகாப்டர் எடுத்து தான் வந்து டிராவல் பண்ணும். இப்ப இந்த ஃபுல்லா வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இவங்க காசு கொடுக்க முடியாது, அப்ப ஹெலிகாப்டர் எடுக்க முடியாது, சீக்கிரம் போக முடியாது, டிராவல் ஆன் ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் தான் அவனோட பிளானிங், ஆர்எஸ்எஸ் ரோட பிளானிங். தயவு செய்து மக்களை எதிர் கேளுங்க. இந்த வீடியோவை மேக்சிமம் எவ்வளவு பத்தி ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி வேற யூடியூபர்ஸ் யாரெல்லாம் நீங்க பாக்கீங்கன்னா நீங்களும் இதே போல ஒரு கண்டென்ட் போடுங்க, மக்கள் மத்தியில கொண்டு போய் இதை சேருங்க. இந்த பிரச்சனையை கட்டாயமா கொண்டு போய் சேருங்க. இதுதான் முக்கியமான பிரச்சனை. காங்கிரஸ் முடக்க நினைக்கிறான், நீ இப்படி இல்ல, நீ வந்து மக்கள் மனசுல வந்துகிட்டு இடம் பிடிச்சு நீ ஜெயிச்சுக்கோ, அதை நாங்க எதிர்த்தே கேட்க மாட்டோம். ஆனா இப்படி குறுக்கு வழியில வந்துகிட்டு நீ வர்றத நாங்க ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதைத்தான் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே. If any of you imagine, anybody in the country imagines what happens when your bank account, your ATM card, your entire financial identity is erased, right? You can imagine if it is done to a family, the family will starve to death. If it is done to a business, the business will be crippled, right? This is what has been done to the Congress party 1 month back. All our bank accounts have been frozen. We can do no campaign work. We cannot support our workers. We cannot support our candidates. Our leaders cannot fly from one part of the country to the other. Forget fly. They can't take a railway train
And this has been done literally 2 months before the election campaign. Why has it been done? One notice comes from the 90s, another notice comes from 6-7 years ago. Quantum amount, 14 lakh rupees. And punishment, our entire financial identity. Right? What's interesting to me is that there are institutions in this country that are supposed to protect the democratic framework. There are the courts in the country, there's the election commission in the country, right? And nothing is happening. The election commission has not even said, wait a minute, you have frozen the bank account of the largest, of one of the biggest political parties, largest opposition in the country. And already our ability to fight the election has been damaged. We've already lost a month. As Makanji said, we are unable to get slots for advertising. We're unable to put ads in newspapers. And so what sort of a democracy is this? This is a criminal action on the Congress party. And it's a criminal action done by the Prime Minister and the Home Minister. It's very clear. This type of activity does not happen without them in today's India. And so the idea that India is a democracy, this is a lie. There's no democracy in India today. The idea that India is the world's largest democracy, it's a lie. It's a complete lie. 20% of India votes for us, and we are not able to pay 2 rupees for anything. Right? And it has been orchestrated to cripple us in the elections. Now, even if our bank accounts are unfrozen today, huge amount of damage has been done to Indian democracy. And no court is saying anything. No election commission is saying anything. No institution is saying anything. Media is not saying anything. It's ridiculous. And it's your duty, and I'm not just speaking to the media, it is the duty of all the institutions of this country, it is the duty of the people of this country. You're being robbed of your most important asset. You're being robbed of your constitution, you're being robbed of your democratic structure, you're being robbed of the entire architecture, and everybody's just quiet.